பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோ அமைப்பு உருவாகி இருக்கு. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், இது தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது குறித்து பேச தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் துரை நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த பசிபிக் பெருங்கடல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த எல்னினோ அமைப்பினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் சார்? தற்போது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பிலிருந்து 0.7 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக பதிவாயிருக்கிறது. இது எல்னினோனுடைய வீக் கண்டிஷனை காமிக்கும். இந்த கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை இயல்பிலிருந்து 0.5 1 டிகிரியாக மாறும்போது அதை நாங்கள் வீக் எல்னினோ என்று சொல்லுவோம். அந்த 1 டிகிரியிலிருந்து 1.5 டிகிரி வரும்போது அதை மாடரேட் எல்னினோன்னு சொல்லுவோம். 1/2 2 வரும்போது ஸ்ட்ராங் எல்னினோ. 2 டிகிரிக்கு மேல் அதிகரிக்கும் போது வெரி ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது எங்களுடைய கணிப்பு, எங்களுடைய இது அப்சர்வேஷன் படி அது வீக் எல்னினோவை பதிவாகி இருக்கிறது. இந்த எல்னினோ ஆக்சுவலாக மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. வரும் 2-3 மாதங்களில் இந்த வீக் எல்னினோ மிதமானது முதல் வலுவான எல்னினோ மாற வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்றால் இந்தியாவை பொறுத்தவரை எல்னினோ பீரியடில் இந்தியாவில் பொதுவாக சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் பொதுவாக. இந்த வருடமும் நாங்கள் அந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தினால் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்க, அதாவது எல்னினோடைய பாதிப்பு தென்மேற்கு பருவமழையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதே போல் தென்மேற்கு பருவமழையை விட இயல்பை விட குறைவாக பதிவாகும். இந்த எல்னினோ அமைப்பால இந்தியா எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்கும் சார்? என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும்? எல்னினோவை பொறுத்தவரை ஆக்சுவலாக சொல்லுது போல் சவுத் வெஸ்ட் மான்சூனில் எல்னினோடைய பாதிப்பு டேரெக்டாக இருக்கும். அது போக நார்த் ஈஸ்ட் மான்சூன், அந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை எல்னினோனுடைய எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அது ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை அதனுடைய எஃபெக்ட் என்றைக்குமே கடந்த நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது கடந்த 30 வருடங்களில் எல்னினோ பீரியடில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக தான் இருந்தது. அதாவது என்னென்னா ரெயின்ஃபால், அதாவது மழையுடைய அளவு இயல்பை விட அதிகமாகத்தான் பதிவாகியிருக்கிறது. இந்த வருடம் நாங்கள் எல்னினோ பீரியடு கடந்த ஆண்டுகளில் இப்போது 1997, 2023 இதெல்லாம் ஸ்ட்ராங் எல்னினோ பீரியடு. அந்த வருடங்களில் கூட உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருந்திருக்குது. இப்போ அதே நேரம் வெள்ளப்பெருக்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பல சிஸ்டங்கள்லாம் வரும். இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் எல்னினோ பீரியடில். சரி, இப்போ 2015 நம்ம சென்னை மழை காலம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியும். அதே மாதிரி 2023 மிக்ஜாம் புயல்லையும் எந்த மாதிரியான ஒரு சேதம் உருவானதுன்னு தெரியும். இந்த 2 ஆண்டுகளுமே நம்ம எல்னினோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவாக இருந்தது. இந்த வருடமும் எல்னினோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், மேலும் வரக்கூடிய நாட்களில் அது உயரும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருடம் இந்த வடகிழக்கு பருவமழையான காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் கணிப்புகள் அடிப்படையில்? ஆக்சுவலாக இப்போ நம்ம 2015 வெள்ளம் எல்னினோ மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா நம்முடைய வங்கக்கடலில் உருவான புயல்கள் மற்ற வானிலை மாற்றங்கள் காரணம், அதுபோக எல்னினோ ஒரு காரணம். பட் எல்னினோ மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஸோ இந்த வருஷமும் நாங்கள் 2026லையும் இதே போன்ற ஒரு சிவியாரிட்டி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆன்செட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பாதிப்புகள் பற்றி நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ அதாவது இப்போ சொல்ல வாய்ப்பு கம்மி. இந்த இது மாதிரி வெள்ளங்கள் 2015 வெள்ளம் ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ அந்த எல்னினோ இப்போ வீக் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது இதனுடைய நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மான்சூன் மிஷன், இந்த கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அதனுடைய இன்டென்சிட்டியை வரும் அடுத்த 2-3 மாதங்களில் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். அதாவது வீக்கிலிருந்து மாடரேட் டு ஸ்ட்ராங் எல்னினோவை காமிக்கும் எப்போ செப்டம்பருக்கு அப்புறம். ஸோ அது ஸ்ட்ராங் ஆகும்போது நம்மளுடைய ஃபர்தர் இன்ட்ராக்ஷனை நாங்கள் சொல்ல முடியும். இப்போடைய நிலவரப்படி அந்த எல்னினோ வீக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீக் எல்னினோ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதனுடைய எஃபெக்ட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு மறுபடியும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது அது வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? நம்ம வடகிழக்கு பருவமழை ஏன்னா எல்னினோ ஸ்ட்ராங் ஆகும்போது தான் நாங்கள் சொல்ல முடியும். சப்போஸ் இப்போ எல்னினோ இப்போ வீக்காக இருந்துட்டு இருக்கு, நாளை அது பரது வீக்கெனிங் கூட ஆகலாம்.
ஏன்னா ஆக்சுவலி அந்த இப்போ வீக் எல்லினோ வந்து மாடரேட் ஆகி ஸ்ட்ராங் ஆகி வெரி ஸ்ட்ராங் ஆனால் தான் அது வந்து நம்ம வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மாடல் ப்ரிடிக்ஷன், டைனாமிக்கல் ப்ரிடிக்ஷன். பொதுவாக எல்லா மாடலும் வந்து இன்டென்சிஃபை தான் காமிக்கி, அதாவது வீக்கெனிங்கில் அந்த வீக் எல்லினிலிருந்து மாடரேட் ஸ்ட்ராங் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அதனுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய கிளைமேட் ரிசர்ச் சென்டர், எங்களுடைய பூனேயில் இருக்க எங்கள் அந்த கிளைமேட் சென்டர் வந்து இந்த எல்லினோனுடைய நிலவரத்தை அதாவது அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதனுடைய நிலை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதை வந்து கணிச்சு சொல்லிட்டு இருப்போம். தென்மேற்கு பருவமழையோட காலகட்டத்தில் இருக்கும். மேட்டூர் அணை நமக்கு ரொம்ப விவசாயத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஏற்கனவே மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது நிரம்பி திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? நமக்கு மழை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து என்டையர் இந்தியா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து நார்மல் பிலோ நார்மல் தான் கொடுத்துருக்கோம். பட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து நார்மல் டு பிலோ நார்மல், ஒரு சில இடங்கள் நார்மல். ஏன்னா இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய மழை வந்து நார்மல், ஒரு சில இடங்கள் நார்மல், ஒரு சில இடங்கள் பிலோ நார்மல் வந்து எங்களுடைய இது ப்ரிடிக்ஷன். ஸோ அதை பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட் சைடில் தான் இருக்குது. அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த வருடனுடைய தென்மேற்கு பருவமழை அங்கே வந்து நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது.